எனக்கு சிவன் கதை உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா. நான் சிவனை கும்பிட்டதே இல்லை. நான் வந்து கும்பிடுறது முதல் சீரடி சாய்பாபா கும்பிடுவேன். அப்படி இருக்கேக்குள்ள பார்த்தா நிறைய ப்ராப்ளம். இனி இல்லையண்டோ கஷ்டம். அப்போ நான் அந்த என்ன ஒரு இளரச்சனியனா அப்போ கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பேன் பாவாட்ட. அங்கே இருந்து இங்கே காசியில் இருந்து எனக்கு சிவன் வந்தவர் தெரியுமா? தானா கிடைச்ச சிவன் தான் அது. அந்த எதிர்பார்க்காமல் சிவலிங்கம் வந்தது எனக்கு. அந்த படிகம் சிவலிங்கம் அது என்னட்ட வந்திருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சிவனை எப்பவும் நெச்சதும் இல்லை. ஆனால் இப்போ 2 வருஷமா சிவன் என்னோடையே இருக்கிறார். இக் வாய்ஸ் மைனலி ஐயா தெரியும் உங்களுக்கு என்ன நான் சிவனை பிடிக்க மாட்டியா. அப்படி வந்தது தான் சிவன். என்னென்றா நான் ரொம்ப மனசாலையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சிவனுக்கே தெரிஞ்சிருக்குது. சிவனுக்கு தெரிஞ்சதை விட பாபாவுக்கு தெரிஞ்சு சிவனை அனுப்பியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏண்டா பாபா வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அவர் கடவுள் கிடையாது. அவர் அப்பவும் அவரும் சொன்னது அப்படித்தான். அவர் தான் எனக்கு சிவனை அனுப்பிவிட்டது. சிவன் இப்போ சிவனை வச்சு கும்பிடுறேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிவனை. அது எப்பவும் மறக்கல. வாய்ஸ் மொயலீபே யா உங்களுக்கு தெரியும். அந்த சிவன் வந்த கதையை எல்லாருமே கேட்பேன். என்னண்டு இந்த சிவன் வந்தது உன்னட்ட? என்னண்டு வந்தது? நீ சிவனை பற்றியே ஒரு நாளும் கும்பிட்டதும் இல்லை, நெச்சதும் இல்லையே. ஆனால் இப்ப எல்லாத்துக்குமே